தகுந்த மாதிரி இதில் இருக்கு. அதனால தான் வேதாகமத்தின் தன்மையை குறித்து அதனுடைய குணத்தை குறித்து நீ படித்திருக்க வேண்டும். அதனால தான் நான் தெளிவாக ராஜரீகமாக பிரசங்கம் பண்ணுறேன், பயப்படாமல் பிரசங்கம் பண்ணுறேன். வா, எவனாலும் கூட்டு வா, உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளை, உனக்கு நன்மையை தவிர வேற எந்த தீமையும் கிடையாது. அல்லேலூயா. தீமையை அனுமதிக்கிற தேவன் அல்ல. வாசி அப்போஸ்தலர் 3, அப்போஸ்தலர் 10:38, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 எடுத்து ஒருத்தர் வாசிங்க. இயேசு என்ன செஞ்சாருன்னு உனக்கு தெரியும். ஆமென். சீக்கிரம். நசரேயனாகிய இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணின. ஐயாங்க கவனிங்க. இயேசு, நசரேயனான இயேசுவை பரிசுத்த ஆவியினால வல்லமையினால அபிஷேகம் பண்ணி தேவன் அவனோடு கூட இருந்தபடினால அவர் நன்மையை செய்கிறவராய். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் நன்மையை செய்கிறதுக்கு மட்டும்தான் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினாரு. இயேசு பரிசுத்த ஆவியினால வல்லமையினால அபிஷேகம் பண்ணப்பட்டு உனக்கு நன்மையை செய்யும்படிக்கு சுற்றி திரிந்தவராயிருக்கிறார். அதுக்கு அடுத்த வரியை வாசிங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட உன்னை போதும். அல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவங்களை விடுவிக்க தான் இயேசு வந்தார். உன்னை பிசாசுடைய வல்லமை என்ன? மரணம். பிசாசுடைய வல்லமை என்ன? தரித்திரம். பிசாசுடைய வல்லமை என்ன? இருள். பிசாசுடைய வல்லமை என்ன? வியாதி. பிசாசுடைய வல்லமை என்ன? பிரிவினை. பிசாசுடைய வல்லமை செய்வனை. இதிலிருந்து தான் உன்னை விடுவிக்க இயேசு வந்தார். இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? மண்டையை கொஞ்சம் நல்லா கழுவணும். ஆமென். நிறைய பேர் என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டில் அது இருக்குது, இது இருக்குங்க. எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இப்போ இயேசு வந்துட்டாரு, எல்லாம் போயிட்டு. அல்லேலூயா. என் வீட்டில் என்ன இல்லை? மரணம் இல்லையா? என் வீட்டில் உயிர் தெழுதல் தாயா. மரித்தவர்களை நான் உயிரோட எழுப்புவேன். இயேசு சொன்னார்லா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் உயிரோடு இருந்தாலும் மறியாமலும் பிழைப்பான். அல்லேலூயா. இதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டத்தை நீ என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஆமென். பாப்பா சொல்கிறது மனசில் கேட்க. தேவனுடைய திட்டம் தீமையை தருவதல்ல, நன்மையை தருகிறவர். கரடி குட்டியை பறி கொடுத்த மாதிரி இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பறி கொடுத்தது ஒன்றும் இல்லை என் பிள்ளைய, அதனால் நான் உனக்கு திரும்ப தருவேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு போக வரல, உனக்கு நிறைவை கொடுக்க வந்தவர். அதனால தான் சங்கீதத்தில் ஆண்டவர் பேசினார், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன். நீ நல்ல விதத்தில் ஆண்டவர்கிட்ட நல்ல விதமாக கேட்டனா கிருபை உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. கிருபை ஏற்கனவே போன வாரம் நான் என்ன சொன்னேன்? மண்டையில் என்னது? உன் சாபத்தை இயேசு முள்முடி சுட்டி எடுத்துட்டாரு. இனி உனக்கு சாபம் இல்லை, நீ விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, உனக்கு பாவம் இல்லை. கடந்த காலத்தில் பாவம் இல்லை, நிகழ்காலத்தில் பாவம் இல்லை, வருங்காலத்தில் பாவம் இல்லை. உனக்காக இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி உன்னுடைய பாவத்தை மீட்டு கொண்டார். ஆமென். மூணாவது சொன்னேன், உனக்காக இயேசு ஒட்டு துணி இல்லாமல் அவமானப்பட்டு தரித்திரர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டபடினால இயேசு நீ ஐஸ்வர்யவான் என்பதை விசுவாசித்தால் உனக்கு நடக்கும். நாலாவது சொன்னேன், அவருடைய காயங்களால் நீ குணமாக்கப்பட்டு இருக்கிற, அதனால் உனக்கு வியாதி இல்லைன்னா உனக்கு வியாதி இல்லை தான். அல்லேலூயா. அஞ்சாவது உனக்கு சொன்ன, மரணத்தின் அதிபதியான பிசாசை இயேசு தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தெழுந்தார். மரணமே
உன் கூரங்கே